ஆத்மா வந்து நீங்கள் ரைட் பர்சனாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் மெடிடேஷனே பண்ண முடியும், தொடர்ந்து பண்ண முடியும். சில பேர் நான் ஒரு 3 மாதம் பண்ணுவாங்க, அப்புறம் நான் போக முடியலம்பாங்க. யோகாசனாஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் போனேன், யோகா கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் நான் போக முடியல அப்படிம்பாங்க. சில பேருக்கு மைண்ட் செட் ஆகாது. சில பேர் வந்து நான் ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே எந்த மாற்றம் ஏற்படலை, நான் வந்து தூக்கம் தான் வந்துச்சு எனக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம எப்போதுமே சேவிங் மைண்ட் செட்லேயே இருந்துகிட்டு இருக்கோம். ஏர்னிங் மைண்ட் செட். இப்போ எப்படின்னா, நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும், அது மூலம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம். கொடுக்குற மனநிலையே நம்மளுக்கு ரொம்ப கம்மி. ஒரு சில பேருக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ளே ரொம்ப டச் பண்ணி நான் போன கான்செப்ட்குள்ளே கொடுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா கொடுக்கணும், கிவராக இருக்கணும். ஒன்லி பெறவங்களாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? கிவராக இருக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு கண்ணை மூடிட்டு வெளில வரவங்க ஐயா சாமின்னு கேட்கவங்க கூட கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மீகம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஆன்மீகத்தை வெளில தர முடியாது, நமக்குள்ள தான் தேடி ஆகணும். கண்ணை முன்னா ஏன் மெடிடேஷன் வர மாட்டேங்குது? நமக்குள்ள ஆன்மீகம் நம்மக்கிட்ட இல்லையே. நம்ம தான் யாருக்கும் உதவி செய்யறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? உதவி செய்கிற மனசு வர மாட்டேங்குதுன்னா காசு இல்லை. உங்களுடைய நம்மளோட எஜுகேஷனை நான் அடுத்தவங்க நம்ம வந்து ஃப்ரீயாக சொல்லி தரலாம். ஃப்ரீன்னு சொல்கிறத விட நமக்கு தெரிஞ்சது சொல்லி தரலாம், அவனும் முன்னேறணுமே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இல்லை. ஸோ ப்ராடர் மைண்ட் செட் இல்லை, சிம்பிளாக சொல்லணும். அப்படி ப்ராடர் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெடிடேஷன் நடக்குங்க. நீங்கள்